த ஆக்ஸ் த ஆக்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. மகாஜனங்களே, உங்களுடைய அன்றாட வேலைகளை முடித்து சற்று நேரம் ஒதுக்கி நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஒரு சித்தன். என் வாழ்வில் நடந்த பல சம்பவங்களில் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், கேளுங்கள். நான் வனத்தில் என் குருநாதனிடம் பயிற்சி முடித்து அவர் மறைந்த பின் இறுதியாக கூடுவிட்டு கூடுபாயும் பயிற்சியை மட்டும் பரிசோதிக்க முடிவு செய்தேன். அவ்வாறு செய்து வெற்றி பெற்ற பின்பே நிலை பெற முடியும் என்பதால் வனப்பகுதியில் பல உயிர்கள் கண்டேன். பிறகு மெல்ல ஊருக்குள் வந்தேன். அந்த பௌர்ணமி இரவில் ஒரு வீட்டில் ஒரு காளை மாடு மிகவும் மெலிந்து குற்றுயிராக இருந்தது. அதற்கு மோட்சம் தந்து நான் அதனுள் புகுந்தேன். அப்போதுதான் அந்த காளையின் கஷ்டம் புரிந்தது. அது மிகவும் அடிவாங்கி உடம்பெங்கும் சாட்டை அடியால் ரத்தம் வடிந்தது. ஈக்கள் மொய்த்தன. அருகில் இருந்த பசுக்களுக்கு உணவாக வைக்கோலும் பசும்புல்லும் இருக்க எனக்கு எதுவும் இல்லை. முன்னால் தொட்டியில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. நான் தாக்கு பிடித்தேன். கத்துவதை நிறுத்தினேன். காலையில் வந்து பார்த்த உழவன் இன்னும் நான் சாகவில்லை என்று வருத்தமுற்றான். அந்த வீட்டில் இருந்து அவன் மனைவி வந்து பசுக்களுக்கு தீனி வைத்தாள், பால் கறந்தாள். என்னை கண்டுகொள்ளவில்லை. உழவன் உண்டுவிட்டு மதிய உணவும் எடுத்துக்கொண்டு என்னை பிடித்துக்கொண்டு வயலுக்குச் சென்றான். என்னை மிகவும் வேலை வாங்கினான். உழவுக்கு பயன்படுத்தினான். பிறகு தண்ணீர் மட்டும் தந்தான். மாலையில் அங்கிருந்த ஒற்றை மாட்டு வண்டியில் என்னை பூட்டினான். வண்டி நிறைய தானிய மூட்டைகள் இருந்தன. 4-5 நாட்களாக நான் உண்ணவில்லை என்று தெரிந்தது. பிரிந்துவிட்ட காளையின் உயிரை எண்ணி வருத்தமடைந்தேன். என்னை வேகமாகச் செல்லும்படி சாட்டையால் அடித்தான் உழவன். ஒரு குச்சியில் செருகப்பட்டிருந்த ஊசி போன்ற முள்ளால் என்னை பலமுறை குத்தினான். என் உடலில் ஏற்கனவே பல ரணங்கள் இருந்தன. சில காய்ந்து வடுக்களாயின, சில புறையோடி இருந்தன. இப்போது புதிய காயங்களிலிருந்து இரத்தம் வடிந்தது. அவன் பலவாறு என்னை திட்டியதிலிருந்து எனக்கு விஷயம் புரியலாயிற்று. நான் உழவனுடைய பெற்றோர் காலத்திலிருந்து இருப்பவன். என் போன்ற காளைகளை மட்டுமே பராமரித்த உழவன் பரம்பரை வாழ்ந்து வந்தது. நான் கூட உழவனின் தந்தையால் வளர்க்கப்பட்டவன். பெற்றோர் இறந்த பிறகு மணந்து கொண்ட மனைவியிடமிருந்து உழவனுக்கு பசுமாடுகள் கிடைத்தன. அவற்றில் பால் கறந்து வியாபாரம் செய்து நல்ல வருமானம் கிடைத்தது. அதனால் உழவனின் மனைவி என்னை வேண்டாத பொருளாக கருதி விற்கச் சொன்னாள். உழவன் ஊரார் ஏச்சுக்கு பயந்து விற்காமலும் நல்ல உணவு தந்து பராமரிக்காமலும் என்னை தானாகச் சாகும்படி செய்கிறான் என்பதை அறிந்த நான் திகைத்தேன். மனிதர்களின் மனம் இவ்வாறு இறுகிவிட்டதே என்று. உழவனின் வீட்டில் அருகில் இருந்த கோவிலுக்கு கூட சிறிது பால் தராமல் கன்றுக்குட்டிக்கும் சிறிதே தந்துவிட்டு பாலை வியாபாரம் செய்தாள் உழவனின் மனைவி. நானாகிய இந்த காளையை விற்று இன்னும் சில பசுக்கள் வாங்க அவளின் யோசனை நிறைவேறுவதற்குள் நான் தான் வந்துவிட்டேனே. அந்த கோவில் வழியே வீடு வந்து சேர்ந்தோம். இன்னும் ஓரிரு நாளில் நான் மடிந்து விடுவேன் என்று பேசிக்கொண்டார்கள் கணவனும் மனைவியும். நான் நீரை சிறிது அருந்தி அமைதியாக இருந்தேன். நாளைக்கு அமாவாசை. நான் இறந்துவிட்டால் உழவனின் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய திதி கர்மா சடங்கு செலவு மிச்சம் என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள். என்னை புதைத்துவிட்டு விடுவதை விட தோலை எடுத்து விற்பனை செய்பவனுக்கும் தோலும் மாமிசம் கடைக்காரருக்கும் தந்தால் காசு பார்க்கலாம் என்றும் உழவனின் மனைவி கூறினாள். என் அருகில் அந்த இரவு நேரத்தில் உழவனின் பெற்றோர் ஆன்மாக்கள் வருத்தமுற நிற்பதைக் கண்டேன். அவர்கள் என்னை வணங்கி தங்கள் மகனுக்கு நற்புத்தி தந்து காப்பாற்றும்படி என்னை வேண்டினார்கள். நான் அந்த சிவன் கோயிலில் காத்திருக்கும்படி கூறினேன். மறுநாள் உழவனும் அவன் மனைவியும் என் சாவை எதிர்பார்த்து குஷியாக இருக்க, நானும் நடக்க முடியாமல் தடுமாறி நடந்தேன். இன்று வயலுக்குச் செல்லும் வரை உழவன் வழக்கம்போல் புலம்பவில்லை. ஏனோ அமைதியாக இருந்தான். வயலுக்குச் சென்ற பின்பும் அவன் உழவு செய்யவில்லை. அவனுடைய மதிய உணவை உண்ணாமல் இருந்தான். என்னை அவிழ்த்துவிட்டு வயல் வரப்புகளில் மட்டுமல்ல, சோளக்கதிர்களையும் கூட நீ வயிறார உண்டுவிடு என்று கூறினான். அவன் கண்கள் கலங்கியதைக் கண்டேன். நான் அமைதியாகச் சென்று வரப்புகளில் சிறிது புற்களை கடித்தேன். அவன் வயல்களில் நீர் பாய்ச்சினான். அதை குடித்தேன். வயிறு நிரம்பியது.
நீரே ஜீவசக்தி அல்லவா? மாலை அவன் என்னை வண்டியில் பூட்டி வீட்டுக்கு கிளம்பினான். மூட்டைகள் எதுவும் வண்டியில் ஏற்றப்படவில்லை. சற்று நேரம் முன்பே கிளம்பிவிட்டோம். வழியில் வண்டியை நிறுத்தினான் உழவன். கீழே இறங்கி என்னிடம் வந்து, வீட்டுக்கு வந்தால் வலுக்கட்டாயமாக கசாப்புக் கடைக்குச் செல்ல வேண்டியிருக்கும் என்றும், அதனால் தப்பித்து எங்காவது ஓடிவிடும்படியும் கூறி என்னை அவிழ்த்து விட்டான் உழவன். நான் அமைதியாக நின்றேன். அவன் என் முன் மண்டியிட்டு கதறி அழுதான். அதற்குள் அவனுடைய மனைவி சிலருடன் கதறியபடி வந்தாள். அவளுடைய தகப்பனார் இறந்துவிட்டதாகக் கூறி அலறினாள். உழவன் என்னை பார்த்தான். அவனுடைய பெற்றோர் அமைதியாக மேலோகம் செல்வதை நான் பார்த்தேன். நான் அமைதியாக நடந்தேன். கோவில் வந்ததும் உடல் விழுந்தது. நான் எழுந்தேன். நான் இன்னும் ஓரிரு நாட்களை முடிக்க வேண்டியிருந்ததால் உடல் தேடினேன். ஒரு இடத்தில் கோவிலின் வாயிற்படியில் சில சிற்றெரும்புகள் சூழ்ந்து கொண்டு ஒரு கட்டெரும்பை இழுத்துச் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தன. கட்டெரும்பின் உயிர் துடித்தது. அதற்கு மோட்சம் தந்துவிட்டு நான் புகுந்தேன். துள்ளி குதித்தேன். சிற்றெரும்புகள் பயந்து பின்வாங்கின. நான் கம்பீரமாக நந்திதேவனை வணங்கிவிட்டு கருவறைக்குள் சென்றேன். சிவனார் புன்னகைத்து அழைத்தார். முற்றும்.